ஏற்கனவே விவோவில் வந்து V9 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இப்போ V9 Pro அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த V9 Proவில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, V9 கம்பேர் பண்ணும்போது என்னெல்லாம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. ஸோ விவோலேருந்து V9 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஃபோனில் சில மாற்றங்களை கொண்டு வந்து Vivo V9 Pro அப்படிங்கிற பேரில் வந்து இந்தியாவில் விற்றுருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத ஒன்று பார்க்கும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் 6.3 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரையும் 1080 × 2280 பிக்சல்ஸ். இது ஒரு 9:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஒரு டிஸ்பிளே. பிபி டென்சிட்டி பொறுத்தவரையும் 400 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல நாட்சும் இருக்குது. ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3யும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வச்சு பார்க்கும்போது Vivo V9ல் பயன்படுத்தப்பட்ட அதே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பார்க்கும்போது இதில் Qualcomm Snapdragon 660 ஆட்டோ கோர் சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கோர்ஸ் வந்து 2.2 GHz கைரோ 260 கோர்ஸ்லும் 4 கோர்ஸ் வந்து 1.8 GHz கைரோ 260 கோர்ஸ்லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 512 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள Vivo V9ல் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Snapdragon 626 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது அதை காட்டிலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஹெவியான கேம்ஸ் PUBG மாதிரியான ஹெவியான டாஸ்க் கூட ஈஸியாக இந்த ஃபோனில் வந்து ரன் ஆயிரும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு வெர்ஷன் தான் இருக்குது. 6GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. ஆனால் Vivo V9ல் 4GB RAM தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் 6GB கொடுத்துருக்கிற ஒரு நல்ல விஷயம். மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 256GB வரையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது டெடிகேட்டட் ஸ்லாட்டாக வர காரணத்தினால நமக்கு 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைமில் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பேசும்போது Vivo V9 கம்பேர் பண்ணும்போது இந்த கேமரா கொஞ்சம் டவுன் கிரேட் ஆகிருக்குது. ஸோ ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்து நமக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 ஆப்பர்ச்சர். இல்லை ஃபேஸ் டேட்டா ஷார்ட் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. செகண்டரி கேமரா வந்து 2 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு டெப்த் சென்சாராக வேலை பார்க்குது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. 4K ரெசல்யூஷன் வீடியோ அப் டு 30 ஃப்ரேம்/செகண்ட் வரையும் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். இருந்தாலும் Vivo V9ல் வந்து நமக்கு 16 மெகாபிக்சல் கேமரா ப்ளஸ் 5 மெகாபிக்சல் கேமரா காம்போ கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக செல்ஃபி கேமராலையுமே நமக்கு டவுன் கிரேட் ஆகிருக்கு. Vivo V9ல் வந்து நமக்கு 24 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து 16 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1.28 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 1080p ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம்/செகண்ட் வரையும் கேப்சர் பண்ணிக்கலாம். பேட்டரி பொறுத்தவரையும் Vivo V9ல் பயன்படுத்தப்பட்ட அதே பேட்டரி தான். 3260 mAh பேட்டரி. ஃபாஸ்ட் சார்ஜிங்கான எந்த ஒரு சப்போர்ட்டும் சொல்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக 2.5 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரையும் 4.2 இருக்குது. மற்றபடி டூயல் பேண்ட் வைஃபை மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் உள்ள OS பொறுத்தவரையும் Android ஒரு 8.1ல் ரன் ஆகுது. ஃபன் டச் OS 4.0 இன்டர்ஃபேஸில் டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்குது. மற்றபடி நமக்கு USB வெர்ஷனை பொறுத்தவரையும் USB Type-C கொடுக்கல. அதுக்கு உள்ள மைக்ரோ USB 2.0 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட் இருக்குது. இது போக இந்த ஃபோனில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் இந்தியாவில் வந்து 17,990 ரூபாய்க்கு அமேசான் வெளியீடு விற்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகும்போது இதோட பை லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பற்றி தெரிகிறதுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் பல வீடியோக்கள் இருக்குது. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.